நாகப்பட்டினம் புத்தூர் அண்ணா சிலை பகுதிக்கு தவிக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கிறார். மக்கள் வெள்ளத்தில் அவரது பிரச்சார வாகனமானது நின்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை நீங்க தொடர்ந்து பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தற்போது உரை நிகழ்த்தக்கூடிய இடத்திற்கு மிக அருகிலே வந்திருக்கின்றார். இன்னொரு 15-20 நிமிடத்தில் அவர் வந்து விடுவார். ஏற்கனவே ஒரு 15 நிமிடத்தில் வந்து விடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் கூட சுமார் 2 அல்லது 3 கிலோமீட்டர் தூரத்திலே தான் அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவரது வாகனத்தில் இருக்கின்றார். அந்த வாகனம் அங்கிருந்து நகர்வதிலே பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. இன்ச் பை இன்ச் என்று சொல்லக்கூடிய வகையில மெதுவாகத்தான் அந்த வாகனம் ஊர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. மக்கள் கூட்டம் அதிக அளவிலே இருக்கின்றது. மிகவும் குறுகலான சாலை. முன்பே குறிப்பிட்டது போல அது ஒரே ஒரு பேருந்து மட்டுமே வருவக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய மிகவும் குறுகலான ஒரு சாலை. அந்த சாலையிலே அந்த ஒரு பேருந்து தான் வர முடியும். அப்படிப்பட்ட குறுகலான சாலையிலே ஏராளமான வாகனங்கள், அதாவது காவல்துறையை சார்ந்தவர்கள், விஜய் உடன் வரக்கூடியவர்கள், அவரது பாதுகாவலர்கள் மற்றும் பல்வேறு ஊடகங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த வாகனங்கள், இப்படி ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய நிலையில் உள்ளூர் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் சிலரும் காரிலும் இருசக்கர வாகனத்திலும் அவரது வாகனத்துக்கு முன்னால் அணிவகுத்து நிற்கக்கூடிய காரணத்தால் அந்த வாகனத்தை வேகமாக இயக்கி வருவதிலே சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய திருச்சி மற்றும் அரியலூரிலே நாம் என்ன நிகழ்வை பார்த்தோமோ அதே போன்றது ஒரு நிகழ்வுதான் நாகையிலும் ஏற்பட்டிருக்கின்றது. கடுமையான நெருக்கடி காரணமாக மக்கள் ரசிகர்கள் அதிகம் கூடி நிற்கக்கூடிய காரணத்தினாலே அந்த மிக சிறிய இடத்தில் அந்த பெரிய வாகனம் ஊர்ந்து வருவதில் காலதாமதம் ஏற்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாக மெதுவாக அந்த வாகனம் வேகமாக வருகின்றது. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் விஜய் தற்போது நின்று கொண்டிருக்கிறார். அந்த வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் என்று இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். அரை மணி நேரத்திற்கு பிறகு விஜய் உரையாற்றக்கூடிய அந்த இடத்திற்கு வந்து சேருவார் என்றும், அவர் வந்த பிறகு அவர் நேரடியாக தன்னுடைய உரையை தொடங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அவரது வாகனத்துடன் ஆம்புலன்ஸ் வாகனங்களும் உடன் வந்து கொண்டிருக்கிறது. விஜயுடன் எப்போதும் வரக்கூடிய பவுன்சர்கள் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். விஜயனுடைய வாகனத்தை ரசிகர்கள் சூழ்ந்து நிற்காதபடி, அவரது வாகனத்தின் மேல் ஏறாதபடி அவர்கள் புடைசூழ அந்த வாகனத்தை பாதுகாப்பாக அழைத்து வரக்கூடிய காட்சியை நாம் ஒருபுறம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறுபுறம் புத்தூர் ரவுண்டானா பகுதி மற்றும் பேரறிஞர் அண்ணா மற்றும் தந்தை பெரியாருடைய சிலை இருக்கக்கூடிய பகுதியில ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குழுமி நிற்பதை பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து விஜயனுடைய வருகையை எதிர்நோக்கி அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் அதிமுகவும் திமுகவும் அசைக்க முடியாத இருபெரும் கட்சிகளாக இருந்து வரக்கூடிய சூழலில் நடிகர் விஜய் உச்ச நடிகராக, ஒரு சூப்பர் ஸ்டாராக தமிழ்நாட்டிலே அவர் தற்போது சமீப காலமாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். பல ஆண்டுகளாக சூப்பர் ஸ்டாராக ரஜினிகாந்த் இருக்கக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட அவருக்கு இணையான ஒரு புகழ் கொண்டவராக விஜய் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட சூழலில் தனக்கு பெயரும் புகழும் வெற்றியும் இருக்கக்கூடிய இந்த நேரத்திலேயே, இளமை இருக்கக்கூடிய இந்த காலத்திலேயே அரசியலுக்கு வந்துவிட வேண்டும் என எண்ணிய விஜய் தன்னுடைய பெயரையும் புகழையும் அரசியல் கட்சியாக மாற்றி அதன் மூலமாக வெற்றியை குவித்து ஆட்சி பிடிக்க வேண்டும். ஒரு எம்ஜிஆர் எப்படி தமிழ்நாட்டில் ஆட்சி பிடித்தாரோ, என்டிஆர் எப்படி ஆந்திராவில் ஆட்சி பிடித்தாரோ, அதுபோல ஒரு ஆட்சி மாற்றத்தை திரையின் மூலம் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய புகழின் மூலமாக பெற்றுவிடலாம் என்ற எண்ணத்தோடு விஜய் வந்திருப்பதை அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள். அதே நேரத்தில் தன்னுடைய கொள்கைகள் என்ன, தன்னுடைய கொள்கையினுடைய தலைவர்கள் யார் யார் என்பதையும் விஜய் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக தந்தை பெரியார் தொடங்கி அதே போல அண்ணல் அம்பேத்கர் தொடங்கி 5 முக்கிய தலைவர்களை அவர் அறிவித்திருக்கிறார். இவர்கள் காட்டிய பாதையிலே தான் நான் பயணிக்க போகிறேன் என்றும் அவர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதுவரை விக்கிரவாண்டியில் ஒரு மாநாடு, மதுரையில் ஒரு மாநாடு என்று 2 மாநாடுகளை நடத்தி காண்பித்திருக்கிறார். லட்சக்கணக்கான தொண்டர்கள் தன் பின்னால் இருப்பதை தமிழ்நாட்டிற்கும் மற்ற மாநிலங்களுக்கும் அவர் உணர்த்தி இருக்கின்றார். மேலும் இந்த மதுரை மாநாட்டை பொறுத்தவரையிலே ஒரு முக்கிய பிரகடனத்தை அவர் வெளியிட்டார். அதாவது தமிழ்நாட்டில் இதுவரை காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருந்தது. 1967க்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. அதே போல 10 ஆண்டுகள் கழித்து 1977 எம்ஜிஆர் தொடங்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தது. அது போன்ற ஒரு திருப்பு முனையை, அது போன்ற ஒரு ஆட்சி மாற்றத்தை 2026 விஜய் என்னும் நான்
தமிழக வெற்றி கழகத்தின் மூலம் சாத்தியப்படுத்தி காட்டுவேன் என்று அவர் முழங்கி இருக்கின்றார். அவரது முழக்கம் சாத்தியப்படுமா என்று நாம் பார்க்க வேண்டிய அந்த தேவை ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இதே போல உச்சத்தில் இருந்த நடிகர் விஜயகாந்த் அவர்கள் 2006ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தொடங்கி, அதாவது 2005 கட்சியை தொடங்கி அடுத்த 6 மாதத்தில் 2006 அவர் அரசியல் களத்திலே குதித்தார். அந்த தேர்தலில் அவர் கிட்டத்தட்ட ஒரு 6% வாக்குகளை பெற்றிருந்தார். அதன் பிறகு 8% வாக்குகளுக்கெல்லாம் கூட அவர் சென்றார். தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் தன்னுடைய கட்சியை, தன்னுடைய கட்டமைப்பை பலப்படுத்தி வைத்திருந்தார். எனவே அது போன்ற ஒரு பலம், ஒரு கட்டமைப்பு விஜய்க்கும் இருப்பதாக தொடர்ந்து சொல்லப்படுகின்றது. தமிழ்நாட்டில் விஜயனுடைய ரசிகர்கள் இல்லாத மாவட்டம் கிடையாது, கிராமங்களே கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கிராமங்களிலும் விஜய்க்கென்று ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறது. எனவே அது தனக்கு வாக்குகளாக மாறும், தான் ஆட்சி அரியணையில் ஏறுவதற்கு படிக்கட்டுகளாக மாறும் என்று விஜய் நினைக்கின்றார். தமிழ்நாட்டில் எத்தனையோ பல கட்சிகள் இருந்தாலும் அனைத்து கிராமங்களிலும் தொண்டர்களை, உறுப்பினர்களை கொண்ட இயக்கம் என்று சொன்னால் அது இரண்டு இயக்கம் தான். ஒன்று அதிமுக, இன்னொன்று திமுக. இந்த 2 கட்சிகளுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கிராமங்களிலும் அல்லது அத்தனை வாக்குச்சாவடிகளிலும் முகவர்கள் இருக்கிறார்கள், அனைத்து இடங்களிலும் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். மற்ற கட்சிகள் ஒரு சில பகுதிகளில் வளமாக இருக்கலாம். பாமக போன்ற கட்சிகள் வட மாவட்டங்களிலே பலமாக இருப்பார்கள். அதே போன்ற கொங்கு மாவட்டங்களிலே சில கட்சிகள் பலமாக இருப்பார்கள். சில கட்சிகள் தென் மாவட்டங்களிலே பலமாக இருப்பார்கள். ஆனால் திமுக, அதிமுக போல எப்படி ஒரு காலத்தில் தேமுதிக இருந்ததோ அது போன்று பலத்தோடு தாங்கள் வருவதாகவும் விஜய் அறிவித்திருக்கிறார். இன்னும் ஒருபடி அவரது குரலிலேயே சொல்ல வேண்டுமானால், அனைவரும் கட்சி ஆரம்பித்த பிறகுதான் வாக்கு தேடி வீடுகளுக்கு செல்வார்கள். ஆனால் நாங்கள் முதலில் வீடுகளுக்குள் சென்று விட்டோம். என்னுடைய பெயர் சென்று சேர்ந்து விட்டது, என்னுடைய முகம் சென்று அனைத்து வீடுகளிலும் சேர்ந்து விட்டது. அதன் பிறகுதான் நான் அரசியல் கட்சியை ஆரம்பித்து தேர்தலுக்கு வந்திருக்கின்றேன், களத்துக்கு வந்திருக்கின்றேன். எனவே என்னுடைய சின்னத்தையோ, என்னுடைய கட்சியையோ, என்னுடைய கொள்கையோ கொண்டு சென்று மக்களிடம் சேர்ப்பது மிகவும் எளிதான காரியம். மக்கள் என்னை ஏற்றுக்கொண்டது போலவே என்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்வார்கள், என்னுடைய கட்சியை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே நான் வெற்றி வாகை சூடுவேன் என்று விஜய் சொல்கிறார்.